இந்த மகா சிவராத்திரி இயற்கை நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு மகத்தான அன்பளிப்பு. இந்த ஒரு புனித ராத்திரி நீங்க விழிப்புணர்வா இருந்தா இதனால் மகத்தான நன்மை நாம் சம்பாதிச்சுக்க முடியும். மற்ற மாநிலங்கள் எல்லாமே சிவராத்திரிக்கு லீவ் இருக்கு, தமிழ்நாட்டில் லீவ் இல்லை அப்படின்னு இந்து மணி சார்பாக கோரிக்கை வைக்கிற மாதிரி இருக்கு. மாநிலத்தினுடைய முதல்வருக்கு எங்களுடைய கோரிக்கை வச்சிருக்கோம். உலகம் முழுக்க இன்னைக்கு சிவராத்திரி விழாவானது கொண்டாடப்படுகிறது. அங்க எல்லா இடத்துலையும் பல மாநிலங்கள்ல விடுமுறை விட்டுருக்காங்க. ஆனால் தமிழ்நாட்டில் இந்த விடுமுறை இல்லை. தமிழ்நாட்டு மக்கள் பாக்குறது தான் தடை பண்றாங்க. அதுல என்ன ஆக போகுதா அப்படி என்ன ஒரு எய்ம் இருக்கு போது சரி ஏன் பண்ணல? அப்ப ஏன் தமிழ்நாட்டில் ஐநாக்ஸ் ஒளிபரப்புல? பாஜகவை எதிர்க்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் அப்படின்னா இந்த மாதிரி மதம் சார்ந்த விஷயங்களை பேசினாதான் எதிர்க்க முடியும்ன்ற மாதிரி ஸ்ட்ராட்டஜி இருக்கும். அதாவது பாஜகவா இல்லை, இவங்க எப்பவுமே இந்து மதத்தை எதிர்க்கிறது தான் இவங்க ஸ்ட்ராட்டஜி. முக்கியமான ஸ்ட்ராட்டஜி இந்து மதத்தை எதிர்க்கிறதுனால ஏதோ கிறிஸ்தவ முஸ்லீம்கள் சந்தோஷப்படுவாங்க. சனாதனத்தை ஒழிப்போன்னு பேசுறாங்க. ஜெய் ஸ்ரீராம்னு சொன்னா தூன்னு துப்புறாரு. ஒரு எம்பி இந்த மாதிரி பேசலாமா? ஒரு மக்கள் பிரதிநிதி இப்படி பேசலாமா? ஒரு மதத்தினுடைய நம்பிக்கையை கொச்சப்படுத்துற மாதிரி இப்படி பேசுறது சரியாது. இதுக்கு தான் இவர் எம்பி ஆக்குனாங்களா? சைனா பிளாக் யூஸ் பண்ணிட்டாங்க போஸ்டர்ல அப்படி சொல்லிட்டு பிரதமர் வரும்போது இது வந்து பெரிய இஷ்யூவா வந்து பார்க்கப்பட்டது இல்லையா? அப்போ இதை பத்தி கேட்கும்போது ஓகே தெரியாம அப்படி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர்கள் சொல்லியிருக்க விளக்கம் கொடுத்துருக்காரு. அதுக்கு முன்னாடி கனிமொழி என்ன சொன்னாங்க? நமக்கு சீனா ஒன்றும் எதிரி நாடு இல்லையே, நட்பு நாடு தானே அப்படின்னு சொன்னாங்க. வணக்கம். நம்ம நிகழ்ச்சியில் எனக்கு இந்து முன்னணியின் செய்தி தொடர்பாளர் திரு இளங்கோவன் அவர்களை சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம். ஸோ பரபரப்பாக போய்கிட்டு இருக்கு எலெக்ஷன் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் இப்போ சிவராத்திரி வருது. மற்ற மாநிலங்கள் எல்லாமே சிவராத்திரிக்கு லீவ் இருக்கு, தமிழ்நாட்டில் லீவ் இல்லை அப்படின்னு இந்து மணி சார்பாக கோரிக்கை வைக்கிற மாதிரி இருக்கு. இதை பற்றி சொல்ல முடியும்? கோரிக்கை வச்சிருக்கோம். மாநிலத்தினுடைய முதல்வருக்கு எங்களுடைய கோரிக்கை வச்சிருக்கோம். ஏன்னு சொன்னா தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி அப்படின்னு தென்னாடு தான் இறைவனுக்கு சிவனுடைய வழிபாட்டில் மிகப்பெரிய அளவுக்கு அதிகமான அளவுக்கு பாடல் பெற்ற ஸ்தலங்கள் இருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு. அதனால இந்த இடத்துல நீங்க தமிழ்நாடு முழுக்க பல இடங்கள்ல இரவு முழுக்க மக்கள் வந்து சிவராத்திரி முன்னிட்டு எல்லாரும் சிவன் கோயிலுக்கு போவாங்க. ராத்திரி முழுக்க கண் விழிப்பாங்க. மறுநாள் வேலைக்கு போக முடியாது. ஆகையினால சிவராத்திரி அன்னைக்கு விடுமுறை விடணும். மக்கள் கொண்டாட்டத்தில் எந்த விதமான தடையும் இருக்கக்கூடாது. ஆகையினால விடுமுறை விடணும். உலகம் முழுக்க இன்னைக்கு சிவராத்திரி விழாவானது கொண்டாடப்படுகிறது. அங்க எல்லா இடத்துலையும் பல மாநிலங்கள்ல விடுமுறை விட்டுருக்காங்க. ஆனால் தமிழ்நாட்டில் இந்த விடுமுறை இல்லை. தமிழர்களோடு வாழ்வியலோடு சேர்ந்த விஷயம் இந்த சிவராத்திரி பண்டிகை கொண்டாடுறது. ஆகையினால இதுக்கு விடுமுறை விடணும்னு சொல்லி இந்து முன்னணி கோரிக்கை வச்சிருக்கோம். அரசாங்கம் நிச்சயம் செவி சாய்க்கணும். அப்படி இல்லைன்னு சொன்னா இந்த முறை இல்லைன்னா அடுத்த முறை நிச்சயம் விடுமுறை கிடைக்குங்கிற நம்பிக்கை இருக்கு. ஓகே, இப்படியான சமயத்தில் இப்போ சிவராத்திரி அப்படி எடுக்கும்போது தமிழ்நாட்டில் பார்க்கும்போது ஈஷா கொஞ்சம் ரொம்ப பிரம்மாண்டமாகவும் நடத்துகிறாங்க இல்லையா? அவங்க வந்து இது வரைக்கும் வரலாற்றிலே முதல் முறையாக அப்படின்னு சொல்கிற மாதிரி திரையரங்க வரலாற்றில் ஐநாக்ஸில் வந்துட்டு எக்ஸப்ட் தமிழ்நாடு, ஸோ இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு 35 பெருநகரங்களில் தேட்டர்லேயே வந்து ஒளிபரப்புறதுக்காக இந்த முறை டிசைட் பண்ணிட்டு அதுக்கான ப்ராசஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இது எந்த அளவுக்கு வந்து ஏற்றுக்கலாம், இல்லை இது தேவையில்லாத ஒன்று நினைக்கிறீங்களா? நீங்கள் ஆதி யோகியை ஸ்தாபிதம் பண்ண பிறகு நாடு முழுக்க இருக்கக்கூடிய எந்த கோவிலுக்கு போனாலும் சரி, எந்த சிவன் கோயிலுக்கு நாடு முழுக்க நீங்கள் வந்து காசியில் போனாலும் சரி, இல்லை டெல்லி பக்கத்தில் எங்கே போனாலும் சரி, பீகாரில் போனாலும் சரி, எந்த மாநிலத்தில் போனாலும் அந்த இடத்துல ஆதியோகி அங்கே இருப்பார். அங்கே ஆதியோகியினுடைய சிலையானது வைக்கப்பட்டிருக்கிறது, வழிபாட்டுக்கு வச்சுருக்காங்க. பல கோவில்களில் இருக்குது. அந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் வந்து ஆதியோகி தமிழ்நாட்டினுடைய அடையாளமாக பல மாநிலங்களில் இருக்குது. அப்படி ஆதியோகியான வழிபாடு சிவராத்திரி அன்னைக்கு நம்முடைய சத்குரு அவர்கள் அங்கே நடத்துகிறாங்க. ஆனால் இந்த விழாவை தமிழ்நாட்டில் ஒளிபரப்பக்கூடாது. நாடு முழுக்க எல்லா இடங்கள்லையும் எல்லா மாநிலங்களும் இதுக்கு அனுமதி கொடுத்துருக்கு. இவங்க தொடர்ந்து ஏதோ இந்த திமுக அரசாங்கம் வந்த பிறகு தொடர்ந்து ஏதோ இந்த விழாவுக்கு மட்டுமில்லை, சிவராத்திரிக்கு மட்டும்தான் தடை அப்படியெல்லாம் இல்லை. எல்லா விழாக்களுக்கும் தனிப்பட்ட இடத்துல என்னுடைய தனியார் இடத்துல நான் ஒரு விழாவை கொண்டாடணும்னு சொன்னா கூட, நான் ஒரு பஜன் நிகழ்ச்சி நடத்தணும்னு சொன்னா கூட அதுக்கு கூட தடை இருக்கிறேன்.
நீங்க சமீபத்துல நம்முடைய அயோத்தி ராமர் கோவிலுடைய பிராண பிரதிஷ்டை அந்த சமயத்துல என்ன நடந்தது? டெலிகாஸ்ட் மட்டும் இல்லை, நீங்க டெலிகாஸ்ட் நடத்துறதுக்கு மட்டும் இல்லை, உங்க வீட்டுக்குள்ள நீங்க ஒரு மண்டபத்துல ஏதாவது நிகழ்ச்சி நடத்தினா கூட அதுக்கு கூட அறிவிக்கப்படாத தடை, வாய்மொழி மூலமாக உத்தரவு, கோவிலுக்குள்ள கூட பண்ண முடியாது. ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கோவிலும் அரசாங்கத்துக்கிட்ட பெரிய கோவில்கள்லாம் வச்சுருக்காங்க. நீங்கள் சர்ச்சில் போய் நீ இதைத்தான் பண்ணணும், அதை பண்ணக்கூடாது, இந்த விழா கொண்டாடக்கூடாதுன்னு சொல்ல முடியுமா அரசாங்கம்? இல்லை, நீங்கள் இந்த மாதிரி கேள்வி கேட்குறீங்க, இந்த மாதிரி அரசாங்கம் சொல்ல முடியுமான்னு கேட்குறீங்க. ஒரு ஸ்டூடியோவில் உட்காந்து நீங்களும் நம்மளும் இது பேசிட்டு இருக்கோம், பட் சொல்லலன்னு சொல்லிட்டு ஏதாச்சும் சொல்ல முடியும்? மேபி சொல்லிருக்கலாம் இல்லையா? மசூதிக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கலாம், சர்ச்சுக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கலாம், அது எப்படி இல்லைன்னு சொல்ல முடியும்? சரி, அப்படி சொல்லியிருந்தா அவங்க அமைதியாக இருந்திருப்பாங்களா? ஏதாவது ரியாக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்களா? இல்லையா? நாம எப்படி நீங்க ராமர் கோவில் பிராண பிரதிஷ்டையை பண்ணக்கூடாதுன்னு சொன்ன பிறகு நீதிமன்றத்துக்கு போய் ஆணை வாங்கிட்டு வரமோ, அதே மாதிரி அவங்களுக்கு சொல்லியிருந்தா அதை பண்ணியிருப்பாங்களா? இல்லையா? ஏன்னா அவங்க சொல்றதுக்கான எந்த இதுவும் கிடையாது. ஏன்னா எந்த சர்ச்சோ ஒரு மசூதியோ அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டில் கிடையாது. இந்து கோவில்களை மட்டும்தான் அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டில் வச்சுருக்காங்க. ஆகையினால இந்த இந்து விரோத அரசாங்கம் என்ன நினைக்கிறாங்களோ அதை அங்கே செயல்படுத்தி கொண்டு இருக்காங்க. நீங்கள் கோவிலில் ரைட்டுங்க, கோவிலில் கூட உங்கள் கட்டுப்பாட்டில் வச்சுருக்கீங்க, அந்த கோவிலில் பண்ணக்கூடாதுங்கிறீங்க. அது கூட வாய்மொழி உத்தரவுன்னு அதில் கூட நிறைய டைலாக் எல்லாம், அதாவது ஒரு ஈஓ கிட்ட பேசுறது, ஃபோனில் பேசுறது, அவர் இது வாய்மொழி உத்தரவு தாங்க, எதுவும் இல்லை, ரிட்டனில் எதுவும் கொடுக்கல, ஆனால் நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்லாம் சொல்லி பல இடங்களில் பொது இடத்துல நடத்துறதுக்கு ஏசி அளவில் இருக்கக்கூடிய டிஎஸ்பி அளவில் இருக்கிற அதிகாரிகள் அது கூடாதுன்னு சொல்லி அனுமதி கிடையாதுன்னு மறுப்பு கடிதம் கொடுத்தது. இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்த பிறகு தான் நீதிமன்றத்துக்கு போகிறோம். நீதிமன்றம் பொது இடத்துல தனியார் இடத்துல நடத்துவதற்கு எந்த விதமான தடையும் அரசாங்கம் விதிக்க முடியாதுன்னு சொன்ன பிறகு விழா அன்னைக்கு 21ஆம் தேதி எல்லா இடங்களிலும் தமிழ்நாடு முழுக்க இந்த விழாவானது, அந்த பிராண பிரதிஷ்டை விழாவானது நடந்தது. அதே மாதிரி சிவராத்திரி விழா மூலமாக சிவனுடைய பெருமையை, தென்னாட்டினுடைய பெருமையை உலகம் முழுக்க தெரிஞ்சிடக்கூடாதுங்கிறத அதை தடுக்கிறதுக்கான முயற்சியாக தான் இந்த அரசாங்கம் இந்த விழாவை நடத்த விடாம பண்றாங்க. இது நகைப்புக்குரியதா இருக்கு சார் நீங்க சொல்ல ஸ்டேட்மெண்ட். சொல்லுங்க. G20ல வந்து பார்க்கும்போது நடராஜர் சிலையே வச்சிருந்தாங்க. யார் வச்சது? யார் வச்சது? பிஜேபி மத்தியில் ஆளக்கூடிய அரசாங்கம். அப்படி பார்க்கும்போது G20ல வைக்கக்கூடிய நடராஜர் சிலையை பார்க்க வந்தவங்களும் அதுல கலந்துக்கிறவங்களும் யாரு? ஆக்சுவலி உலக மத்தியில் இருக்கக்கூடிய பெருந்தலைவர்கள் தான். அப்ப உலகமே எப்பயோ பரவியாச்சு. அப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டில் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்றாங்க, உலகம் முழுக்கும் போறதை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்றாங்க அப்படின்னா இது எப்படி? இது உலகம் முழுக்க போறது தமிழ்நாட்டில் உட்காந்துக்கிட்டு இவங்களால பண்ண முடியாது. கும்படி பூண்டியை தாண்டா இவங்களால ஒன்றும் பண்ண முடியாது. அதனால இவங்க தடை பண்ணவும் முடியாது, தடையும் பண்ணல. தமிழ்நாட்டு மக்கள் பாக்குறது தான் தடை பண்றாங்க. அப்படிங்க அதுல என்ன ஆக போகுதா? அப்படி என்ன ஒரு எய்ம் இருக்கு போது? சரி, ஏன் பண்ணல? இப்ப ஏன் தமிழ்நாட்டில் ஐநாக்ஸ் ஒளிபரப்புல? ஏன் பொது இடங்கள்ல எங்களுடைய தனிப்பட்ட பிரைவேட் பிளேஸ்ல மண்டபத்துல 21ஆம் தேதி பிராண பிரதிஷ்டை நடத்துறத ராமர் கோவில் விழாவை தடுத்தாங்க? அதுக்கு பதில் சொல்லுங்க. நீங்க உங்களுக்கு ஒன்றும் உள்நோக்கம் இல்ல, அப்போ ஓப்பனா சொல்லிட்டு போங்க. சரி, அந்த நாள்ல வந்துட்டு மிக முக்கியமான திரைப்படங்களுக்கு ஆல்ரெடி புக்கிங் கொடுத்துருக்கலாம், வெளியிடுவதற்காகவோ இல்ல திரையிடுவதற்காகவோ. அப்படியே நீங்க எடுத்துக்கோ. அப்ப ராத்திரி இது வந்து எப்ப நடக்கும்? சிவராத்திரி விழா எப்ப? இரவு முழுக்க நடக்குது. நீங்க ராத்திரியில தான் படம் ஓட்டுறீங்களா என்ன? நீங்கள் எப்போ படம் ஓட்டுறது? இது பாருங்க, சும்மா அந்த படம் ஓட்டுற வேலையை நடத்தாதீங்க. இதெல்லாம் மக்களுக்கு நல்லா தெரியும். நீங்கள் எந்த அளவுக்கு இந்து விரோதமாக தொடர்ந்து செயல்படுறீங்கன்னு மக்களுக்கு தெரியுங்க. நீங்கள் இதில் வந்து ராத்திரியில் படம் ஓட்டுறீங்களா? எத்தனை இடத்துங்களில் எத்தனை மணிக்கு கடைசி ஷோ முடியுது? நீங்கள் எங்கே படம் ஓட்டுறீங்க? ராத்திரி முழுக்க சிவராத்திரிக்கு மக்கள் ரெடியாக இருக்காங்க வரத்துக்கு. கோவில் கோவிலாக போயிட்டு இருக்காங்க. சிவாலய ஓட்டம் கன்னியாகுமரியில் நடக்குது. மணிக்கணக்கில் இரவு முழுக்க ஒவ்வொரு ஓடி போய் கோவிலில் போய் சாமி கும்பிடுறது இதெல்லாம் நடக்குது. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. இதெல்லாம் இல்லாம இது பெரிய அளவுக்கு வளர்ந்துடக்கூடாதுங்கிறதுக்காக இதை தடுக்கணுங்கிறது. நீங்க எப்பெல்லாம் இந்துக்களுடைய பண்டிகை வருதோ அதையெல்லாம் இல்லாம அதுக்கு நீங்க இதெல்லாம் எங்களுக்கு ஒண்ணுக்கு பயமே கிடையாது, நாங்க இதுக்கெல்லாம் தடுக்கலன்னு சொன்னா நீங்க இந்துக்களுடைய பண்டிகைக்கு எப்பாவது வாழ்த்து சொல்லியிருக்கீங்களா? உங்களோட நோக்கம் நான் ஏன் இதெல்லாம் சொல்ல பாருங்க. பல வருஷமா என்னவோ அந்த காலத்துல இருந்து அப்படி சொல்ற அளவுக்கு நீங்க அப்பத்துல இருந்தே இவங்க அப்படியே தான் இருக்காங்க, மாறவே இல்லை. இவங்க வந்துட்டு வாழ்த்து சொன்னாங்களா கேட்கிட்ட வந்து கெட்டிங் போர்டு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இருக்கட்டும், அது பரவாயில்ல. சரி, நான் என்ன சொல்றேன், நீங்க உங்களுடைய குறையை, நீங்கள் இந்துக்களுக்கு எதிராக பண்ற விஷயத்தை நான் தொடர்ந்து சுட்டி காட்டுறது என்னோட. நீங்க கெட்டிங் போர்டுங்கிறது உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களோட விருப்பம். ஆனால் இன்னும் கூட இது தெரியாத மக்களுக்கு இது தொடர்ந்து போயிட்டே இருக்கும்.
ஒரு உண்மையை பலமுறை தொடர்ந்து சொன்னாதான் மக்கள் மத்தியில போய் சேருங்கிறது. என்னோட கருத்தா இங்க பதிவு பண்ணல, இல்ல உங்களோட சொல்ல யார சொல்றாங்க தெரியும். இதேதான் திரும்ப நீங்களும் சொல்றீங்க, இதேதான் எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. என்ன இம்பாக்ட் இருக்க போகுது? என்ன நிச்சயம் இம்பாக்ட் இருக்கும், இம்பாக்ட் இருக்கு, வந்துட்டு இருக்கு. ஒரு பெரிய மாற்றம் தமிழ்நாட்டில் இந்துக்களுக்கு எதிரான இந்த அரசாங்கம்னு புரிய ஆரம்பிச்சிருக்கு மக்களுக்கு. ஏன்னா தொடர்ந்து இந்த கடந்த 3 ஆண்டு கால ஆட்சியில தொடர்ந்து இந்துக்களுக்கு எதிராக என்னெல்லாம் விஷயம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்கோம். இந்த விஷயம் மக்களும் புரிய ஆரம்பிச்சிருக்கு. இந்துக்களுக்கும் ஏன் இப்படி எல்லாம் பண்றான், நம்ம பண்டிகை பத்தி நேற்றுக்கு ஆராசா பேசியிருக்காரு, சனாதனத்தை ஒழிப்போன்னு பேசுறாங்க, ஜெய் ஸ்ரீராம்னு சொன்னா தூன்னு பேசுறாரு, துப்புறாரு. ஒரு எம்பி இந்த மாதிரி பேசலாமா? ஒரு மக்கள் பிரதிநிதி இப்படி பேசலாமா? ஒரு மதத்தினுடைய நம்பிக்கையை கொச்சப்படுத்துற மாதிரி இப்படி பேசுறது சரியாது. இதுக்கு தான் இவர் எம்பி ஆக்குனாங்களா? நீங்க இவர் எம்பி மக்கள் பிரதிநிதிங்கிறதுனால மக்களுக்கு மரியாதை கொடுத்து இவருக்கு உரிய மரியாதை கொடுக்குறோம். இல்லைன்னு சொன்னா இவருக்கு வேற அவரை பத்தி பேசுற வார்த்தைகளே வேறையா இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு தரம் தாழ்ந்து பேசக்கூடிய வார்த்தைகளை இவர் பேசிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு, உச்ச நீதிமன்றம் நீங்க ஒரு அமைச்சருங்கிறத மறந்துட்டு இப்படிலாம் பேசியிருக்கீங்கன்னு உதயநிதி ஸ்டாலின் தலையிலேயே ஏறி கொட்டி இருக்காங்க. உதயநிதி அவர்கள் அப்படி சனாதனத்தை ஒழிக்கணும் அப்படி சொன்னதுக்கு இந்த அளவுக்கு ஒரு இம்பாக்ட் இருக்குன்னு சொல்றீங்க. சொல்ற மாதிரியே ஆர்எஸ் அவர்களும் எல்லாமே சொல்லிதான் இருக்காரு, ஸ்டேஜ்லேயே சொல்லியிருக்காரு. அது இந்த பக்கம் ட்ரீட் பண்றதுக்கும் உதயநிதி அவர்கள் மீது வைக்கக்கூடிய விமர்சனத்துக்குமே வேறுபாடு இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. என்ன வேறுபாடு? தொடர்ந்து ஆர்எஸ் நீங்க ஒரு ராஜா தப்பு பண்றாரு, இளவரசன் தப்பு பண்றாரு, அவருக்கும் ஒரு படைத்தளபதி பண்ற தப்புக்கும் ஒரே மாதிரி அளவுகோல் வச்சிருப்பாங்களா? இளவரசன் பண்ணா தப்புன்னு சொல்லுவாங்க, இன்னும் கடுமையா சொல்லுவாங்க. தளபதி அவன் எப்பவும் இப்படிதான், அவன் முட்டாப்பாய எதையாவது இப்படிதான் பேசி தெரிஞ்சிட்டு இருப்பான் அப்படின்னு சில பேர் விட்டு போவாங்க. ஆனாலும் அவர் பேசினது தப்புன்னு தொடர்ந்து சுட்டி காட்டுறது. அவர் எந்த தொகுதியில் மக்கள் தேர்ந்தெடுத்தாங்களோ அதே தொகுதி மக்கள் அந்த பகுதி முழுக்க கடையடைப்பு நடத்தி நீ பேசினது தப்பு, இந்து பெண்களை வேசி பெண்கள்னு சொன்னது தப்புன்னு சொல்லி அந்த தொகுதி மக்கள் கடையடைப்பு நடத்தியிருக்காங்க. அதனால தொகுதி மக்களே ஏற்றுக்கொள்ளலை. இதுல அவர் நிச்சயமா எலெக்ஷன்ல தேர்தலில் வரக்கூடிய தேர்தலில் அதே தொகுதியில நீலகிரியில நின்னா நிச்சயமாக டெபாசிட் வாங்க மாட்டார். நீங்க நோட் பண்ணி வச்சுக்க. அது திமுக கட்சியில சார்பாக நின்னா கூட நிச்சயமா டெபாசிட் வாங்க மாட்டார். இவங்க நினைக்கலாம் பல கோடி ரூபாய் செலவு பண்ணி நாங்க மீண்டும் அந்த இந்த இடத்துல நீங்க சொல்றீங்க திரும்ப போயிட்டு அங்கேயே நின்னாருன்னா டெபாசிட் வாங்க மாட்டாருன்னு. அப்போ இன்னொரு இடத்துல என்னாகும், அவங்க நல்லா வின் பண்ணிடுவாங்க. நான் என்ன சொல்றேன், நீங்க எதுக்குன்னா அப்ப ஏரியா வைஸ் டிஃபர் ஆகுது இந்துக்களோட மைண்ட் செட். அந்த பகுதி மக்கள் தன்னுடைய எதிர்ப்பை தமிழ்நாடு முழுக்க ஆர்ப்பாட்டம் நடந்தது, போராட்டம் நடந்துச்சு, பெரிய அளவுக்கு எதிர்ப்பு இருந்தது, வழக்குகள்லாம் கொடுத்தாங்க திமுக அரசாங்கம், திமுக போலீஸு. ஏன்னா திமுகவில் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா தமிழ்நாடு காவல்துறை அது ஒரு அணி மாதிரி ஆயிடுச்சு. எப்படி இளைஞர் அணி, எப்படி வர்த்தகர் அணி அப்படி இருக்கோ அது மாதிரி காவல்துறை அணி மாதிரி திமுகவினுடைய ஒரு அணியாக காவல்துறை மாறி போச்சு. அந்த அளவுக்கு தான் இவங்க நடத்திட்டு இருக்காங்க. காவல்துறையை எப்படி நடத்துகிறாங்கன்னு சொன்னால் நாங்கள் என்ன சொல்கிறோமோ அதை செய்யக்கூடியவர்களாக மாற்றி வச்சுருக்காங்க. தமிழ்நாடு காவல்துறை ஸ்காட்லாண்டுக்கு நிறைய இணையாக பேசப்பட்டது. ஆனால் இன்றைக்கி என்ன ஆயிடுச்சுன்னா திமுகவினுடைய ஒரு அணியாக மாறி திமுக கட்சியை சார்ந்தவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை செய்ய வேண்டிய நிலைக்கு மாறிடுது. ஆகையினால ஆராசா மேலே புகார் கொடுத்தா நடவடிக்கை இல்லை. உதயநிதி ஸ்டாலின் பாருங்க, நாடு முழுக்க பல மாநிலங்களில் சனாதனத்தை ஒழிப்போன்னு இவர் பேசின உடனே எல்லா இடத்துலையும் புகார் பதிவாயிருக்கு. அது திமுக பிஜேபி ஆட்சியில் மட்டும் இல்லை, பல மாநிலங்களில் பதிவு பண்ணியிருக்காங்க, எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. காங்கிரஸ் ஆட்சி செய்யக்கூடிய மாநிலத்திலையும் கூட இது நடந்திருக்கு. இன்னொரு பக்கம் மத்திய பிரதேச நம்மளுடைய இவங்க மம்தா அவங்க சரியில்லை, பேசுனது தப்புன்னு சொல்கிறாங்க. ஆனால் இதெல்லாம் நடந்திருக்கு. ஆனால் தமிழ்நாட்டில் இந்த புகார் கொடுத்தா வழக்கு பதிவுப்படவே இல்லை. அது நீதிமன்றத்துக்கு போன பிறகு இது சரியில்லை, இன்னைக்கு தீர்ப்பு இல்லை, அது கோவாரண்டோ இந்துமணி சார்பாக நம்மளுடைய இந்துமணியினுடைய மாநில செயலாளர் இது வழக்கு கொண்டு போகிறாரு. கோவாரண்டோ அவருடைய பதவியை பறிக்கணும்னு சொல்லி, பதவி பறிக்க முடியாது, நாங்கள் நீதிமன்ற தீர்ப்பு கொடுக்குறோன்னு சொல்லியிருக்காங்க. நீதிமன்ற தீர்ப்பு வரட்டும். நாம் என்ன எதிர்பார்க்குறோம்னா இந்த மாதிரி ஒரு சாதாரண ஒரு முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் பொறுப்பற்ற முறையில் பேசுனா ஒரு சாதாரண மக்கள் எப்படி வேணா பேசுவாங்களே. அப்ப இவங்க பேசுனது சரியில்லை, பரவாயில்ல அப்படின்னு சொல்லி விட்டுட்டா அப்படின்றது இங்க ஒரு கேள்வி வருது. பாஜகவை எதிர்க்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் அப்படின்னா இந்த மாதிரி மதம் சார்ந்த விஷயங்களை பேசினாதான் எதிர்க்க முடியும்ன்ற மாதிரி ஸ்ட்ராட்டஜி இருக்கும். அதாவது பாஜகவா இல்லை, இவங்க எப்பவுமே இந்து மதத்தை எதிர்க்கிறது தான் இவங்க ஸ்ட்ராட்டஜி, முக்கியமான ஸ்ட்ராட்டஜி. இந்து மதத்தை எதிர்க்கிறதுனால
ஏதோ கிறிஸ்தவ முஸ்லீம்கள் சந்தோஷப்படுவாங்க, நாங்கள் உங்களுக்கானவர்கள், உங்களுக்கான ஆதரவாக செயல்படக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இன்டைரக்ட் சிக்னல்ல இவங்களுக்கு நாங்கள் வந்து சிறுபான்மையினர் கொடுக்குறோம், ஆகையினால தான் சிறுபான்மை ஓட்டு எங்களுக்கு வருது அப்படின்னு இவங்க நம்புறாங்க. ஆகையினால இந்துக்களை தொடர்ந்து அது அண்ணாதுரை காலம் தொட்டு இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் காலம் வரைக்கும் இது தொடர்ந்து இந்துக்களுக்கு எதிராக பேசக்கூடியது தொடர்ந்துட்டு இருக்கு. ஆனா சார் இந்த மாதிரி பேசக்கூடியவங்க அப்படி சொல்லும் போது திமுக தரப்புல இருந்து ஓப்பனாவே ஒரு சிலர் பேசுறது பார்க்க முடியுது இப்ப. பட் அதிமுகவும் என்ன சொல்றாங்கன்னா நாங்க தான் சிறுபான்மையினருக்கு ஆதரவா இருக்கும்னு சொல்றாங்க, திமுகவும் அதே தான் சொல்றாங்க. ஆனா இப்ப இந்துக்களுக்குன்னு சொல்ற மாதிரி எதிர்ப்பு கருத்து அப்படி பார்க்கும் அதிமுக தரப்பு இந்த அளவுக்கு பார்க்க முடியுது கிடையாது, இந்த அளவுக்கு எல்லாம் பார்க்க முடியுதா இல்ல. அப்போ இது எப்படி எடுத்துக்கலாம்? நான் என்ன சொல்றேங்க, ஆனாலும் இப்படி எல்லாம் எதிர்க்கக்கூடிய ஒருத்தர் தானே இப்ப ஆளுங்கட்சியா இருக்காங்க, மக்கள் அவங்க தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்போ எண்ணங்கள் எப்படி பிரதிபலிக்கும்? தமிழக மக்களுடைய எண்ணங்கள் அதான் கரெக்ட். நீங்க ரெண்டு கட்சியும் தமிழ்நாட்டை ஆண்ட இரண்டு கட்சிகளும் ஏடிஎம்கே ஆர் டிஎம்கே ரெண்டுமே என்ன சொல்றீங்க, நாங்க சிறுபான்மையினருடைய பாதுகாவலர். யார் பாதுகாவலங்கிறதுல போட்டி. நீங்க தொடர்ந்து போட்டி போட்டிருக்காங்க. நீங்க வந்து 4800 டன் மெட்ரிக் டன் அரிசி கொடுத்தீங்க அதிமுக ஆட்சி காலத்துல. நாங்க 7040 மெட்ரிக் டன் அரிசி கொடுக்குறோம். போட்டி போட்டு அவங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. நீங்க எந்த இந்து கோவிலுடைய திருவிழாவுக்காவது நீங்க அரிசி கொடுத்துருக்கீங்களா? கஞ்சி இது கேழ்வரகு கஞ்சி கொடுக்கறதுக்கு ஏதாவது கொடுத்து கூழ்வரகு ஊத்துறதுக்கு ஏதாவது கேழ்வரகு கொடுத்துருக்கீங்களா? ஏன் இந்துக்கள் சிறுபான்மையினருக்கு பாதுகாவலன்னு சொல்லக்கூடியவர்கள் பெரும்பான்மையினருடைய உணர்வுகளை மதிப்போம் அப்படின்னாவது நடந்திருக்கீங்களா? பெரும்பான்மை உணர்வு இந்து மதத்தை பத்தி தொடர்ந்து கேவலமா பேசுறது, இந்து மத பெண்களை விபச்சாரின்னு பேசுறது, இதெல்லாம் தான் சரியான விஷயமா? நீங்க சிறுபான்மையினுடைய காவலன்னு சொல்லிக்கோ, ஓட்டுக்காக நீ என்ன வேணா பண்ணுவேன்னு தெரியும். எல்லா ரெண்டு அரசியல்வாதிகளும் ஓட்டுக்காக என்ன வேணா பண்ணக்கூடியவங்க. ஆனா பெரும்பான்மையை பத்தி கவலையே படாம அவங்கள கேவலமா பேசுறது, அவங்க வழிபாட்டை கொச்சப்படுத்துறது, கடவுள்களை இழிவுபடுத்துறது, இதுதானே தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. ஆக இதைத்தான் நாம எதிர்க்கிறோம். தமிழ்நாட்டு மக்கள் ஏன் அப்படியே இருக்காங்கன்னா 1962 52 முதல்ல முச்சந்தில ஈரோட்ல விநாயகர் பெருமானுடைய சிலையை போட்டு உடைக்கிறார் ஈவேரா. உடைச்சிட்டு கடவுள் இல்லவே எல்லாம் சொல்றாரு. அதெல்லாம் ஒரு பக்கம். 72 அதே இடத்துல செருப்பு மாலை போட்டு அடிச்சுட்டு வராங்க ராமனை. இந்த நாட்டினுடைய அரசியல் சாசன சட்டம் சொல்லக்கூடிய மரியாதை புருஷன் சொல்லக்கூடியது, அந்த அரசியல் சாசன சட்டத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீ ராமபிரான செருப்பு மாலை போட்டு வந்தது எவ்வளவு மோசமான செயல். அப்ப அதுக்கு ஆதரவு கொடுத்தது யாரு? அப்ப ஆட்சியில இருந்தது யாரு? கருணாநிதி தானே. அதனால பெரும்பான்மை இந்துக்கள் வணங்கக்கூடிய வழிபடக்கூடிய ராமனை செருப்பால் அடிச்சா இவங்க சந்தோஷப்படக்கூடியவர்கள். இந்து கடவுள்களை எல்லாம் கேவலப்படுத்தினா கவலைப்படுறது இல்லை. ஆனா சிறுபான்மை சினுங்கினால் போதும் நாங்க உடனடியா போய் அவர்களுக்காக குரல் கொடுப்போம். நீ தாராளமா குரல் கொடு, அவங்களை அரவணை, அதெல்லாம் வேண்டான்னு சொல்லல. ஆனா பெரும்பான்மையை நசுக்கிதான் சிறுபான்மையை நாங்க அரவணைப்போம் சொல்றதுதான் நாங்க ஏத்துக்க முடியல. இந்த மாதிரி விஷயங்களை ஈவன் சிறுபான்மையினரே வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களா? ஃபர்ஸ்ட் நீங்க அக்செப்ட் பண்ணலன்னா எதிர்ப்பு தெரிவிக்கிட்டோம். ஏங்க நீங்க அந்த மதத்தை பத்தி இப்படி எல்லாம் பேசுறீங்க, அதெல்லாம் பேசாதீங்க யாராவது சொல்லியிருக்காங்களா? இது நீங்க திமுகவில் எத்தனை முஸ்லீம்கள் இருக்காங்க? ஏப்பா நீ இது வந்து ஆராசா, ஏன் நீ தொடர்ந்து இது மாதிரிலாம் பேசிட்டு இருக்க? நீ சனாதனத்தை ஒழிப்பன்னு ஏன் உதயநிதி ஸ்டாலின், நீ சின்ன பையன் புதுசாக வந்திருக்க அரசியலுக்கு, இப்போதான் அமைச்சராக இருக்க, நீ இதெல்லாம் பேசக்கூடாதுப்பான்னு யாராவது சொல்லியிருக்காங்களா? நீங்க இதெல்லாம் அப்படி இவங்க ஏத்துக்கலன்னு சொன்னா அது சொல்லியிருக்கணுமா இல்லையா? அது ஏன் சொல்லலை? அப்ப வேடிக்கை பார்த்துட்டு யாரோ யாரை பத்தியோ பேசிக்கிறாங்க, நமக்கு என்ன இருக்குன்னு அப்ப வேடிக்கை பார்க்குறாங்களா? அப்படிதான் சொல்ல வரீங்களா? நீங்க சொல்லணும்ல. நீங்க அது ஏற்றுக்கொள்ளலைன்னு சொன்னா, ஒரு விஷயத்தை ஏற்றுக்கொள்ளனா, ஒரு மதத்தை தாக்கி பேசுறதை ஏத்துக்கலன்னு சொன்னா அது எந்த மதத்தையும் தாக்கி பேசக்கூடாது. அரசியல்வாதிக்கு என்னங்க வேலை? உங்களுக்கு ஏன் அந்த அரசியல் மதத்தை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன வேலை? இந்து மதத்து கடவுள்களை பேசணும்னு உங்களுக்கு என்ன சொன்னா? ஏன் ஆராசா தொடர்ந்து பேசுறாரு? இதை பேசுறது தானே கூடாதுங்கிறோம். நீங்க சொல்லதான் இன்னமும் அதிகமா இதே மாதிரி எப்பவுமே பேசிக்கிட்டே இருக்காங்கன்னே வச்சுப்போங்க. இந்த மாதிரி அவரு பேசதான் இன்னும் கூட இந்துக்கள், தமிழ்நாட்டு இந்துக்கள் இப்பதான் புரிய ஆரம்பிச்சிருக்கு. இவெல்லாம் தொடர்ந்து இது மாதிரி பேசிட்டே இருக்கான். இந்த திமுக காரனுங்க இந்து கடவுள்களை இவ்வளவு மோசமா இழிவுபடுத்தி பேசுறாங்க. ஆகையினால இந்த மக்கள் இப்பதான் வெளிப்படைய ஆரம்பிச்சிருக்காங்க. இந்துக்கள் தமிழ்நாட்டில் ஒன்று சேர ஆரம்பிச்சிருக்காங்க. நீங்க ஒரு ஓட் பேங்க் பாலிடிக்ஸ்
ஒரு போலரைசேஷன் இது வரைக்கும் தமிழ்நாட்டில் இருந்ததில்லை. ஆனால் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த போலரைசேஷன் நடந்துட்டு இருக்கு. இந்துக்களுக்கு எதிரானவர்கள், இந்துக்களுக்கு ஆதரவானவர்கள் அப்படின்னு அரசியல் கட்சியை பார்க்கக்கூடிய ஒரு நிலை எப்படி கிறிஸ்தவர்கள் பார்க்குறாங்களோ, எப்படி முஸ்லீம்கள் பார்க்குறாங்களோ, அதே மாதிரி இந்துக்களும் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. அது வரவேற்கத்தக்க ஒரு மாற்றம். அதுக்கு காரணமும் இவங்க தான். இந்த மாதிரி ஒரு போலரைசேஷன் நடக்கிறது, மத ரீதியான ஒரு போலரைசேஷன் நடப்பதற்கு காரணமே இந்த திராவிட கட்சிகள் தான். அதே மாதிரி இப்போ சிவராத்திரிக்கு ஈஷா நடக்கக்கூடிய சிவராத்திரிக்கு வந்துட்டு துணை குடியரசுத் தலைவர் ஜெகதீப் தன்கர் அவர் வந்து சீஃப் கெஸ்டா இங்க வராரு. அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? சமீபத்தில் கூட அவரை பற்றி சில பெரிய நியூஸ்லாம் நம்ம பார்த்துருக்கோம், கொஞ்சம் சர்ச்சையாக போனது. எப்படி பார்க்குறீங்க? அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவர்கள், இந்த திமுக, குறிப்பாக திமுக, இந்த மாதிரி எதிர்கட்சிகள், இந்த புள்ளி வச்ச இண்டி ராஜா கூட்டணிகள், இவங்கெல்லாம் தொடர்ந்து உருவ கேலி பண்ணுறது. ஒரு தனி மனிதனுடைய உருவத்தை பார்த்து அவர் இப்படி நடப்பார், அப்படி பேசுவார், அப்படியெல்லாம் சொல்லி பாராளுமன்றத்தினுடைய, இந்த நாட்டினுடைய திருக்கோவிலாக, ஜனநாயகத்தினுடைய திருக்கோவிலாக இருக்கக்கூடிய பாராளுமன்றத்தினுடைய அந்த கேம்பஸ்குள்ளவே இந்த மாதிரி அவரை பற்றி கேவலமாக பேசினாங்க. ஒரு நாட்டினுடைய துணை ஜனாதிபதிங்கிறது எந்த அளவுக்கு உச்சபட்ச மரியாதைக்குரிய ஒரு பதவி. அந்த பதவியில் இருக்கக்கூடிய ஒருவர் அவருடைய உருவத்தை கேலி பண்ணுறது, கிண்டல் பண்ணுறது, இப்படி அந்த இடத்துல சில பேர், இப்போ சில எம்பி எல்லாம் காங்கிரஸ் எம்பிக்கள், அதை வேடிக்கை பார்த்த ஆராசா போன்ற எம்பிக்கள், தமிழ்நாட்டிலேருந்து போய் தமிழ்நாட்டு மக்களுடைய மானத்தை வாங்கக்கூடிய இந்த திமுக எம்பிக்கள்லாம் போய் அங்கே உட்காந்துட்டு வேடிக்கை பார்த்துருந்தாங்க. இந்த உருவ கேலி செய்யக்கூடிய ஒரு மோசமான ஒரு வேலையை தமிழ்நாட்டில் இந்த துவங்கி வச்சதும் சரி, தொடர்ந்து செய்து கொண்டிருப்பதும் இந்த திமுக, இந்த இண்டி கூட்டணி தான். ஆகையினால அப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு கேலியும் கிண்டலுக்கும் உள்ளான நம்முடைய மரியாதைக்குரிய துணை ஜனாதிபதி திரு ஜெகதீப் தங்கர் அவர்கள் இந்த விழாவில் கலந்து கொள்வது தமிழ்நாட்டுக்கு பெருமை, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தேசியவாதிகளுக்கு பெருமை. ஆகையினால் அவரை நாம் முழு மனதோடு ஒட்டுமொத்த தமிழர்களின் சார்பாக அவரை வரவேற்பதில் பெருமை அடைகின்றோம். இப்போ இவ்வளோ ஒரு வேகமாக நீங்கள் பேசுறீங்க, உங்களுடைய ஆதங்கங்களை கொட்டுறீங்க, ஆனால் ஒரு தெரியாமல் சில விஷயங்களும் பெருசுப்படுத்துறாங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு தாட்டும் இருக்கு மக்கள் மத்தியில். என்ன அப்படின்னா, இப்போ கூட பாருங்களேன், சைனா ஃபிளாக் யூஸ் பண்ணிட்டாங்க போஸ்டர்ல அப்படி சொல்லிட்டு பிரதமர் வரும்போது இது வந்து பெரிய இஷ்யூவா வந்து பார்க்கப்பட்டது இல்லையா? அப்போ இதை பத்தி கேட்கும்போது ஓகே தெரியாம அப்படி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர்கள் சொல்லியிருக்க விளக்கம் கொடுத்துருக்காரு. அதுக்கு முன்னாடி கனிமொழி என்ன சொன்னாங்க? இது நமக்கு சீனா ஒன்றும் எதிரி நாடு இல்லையே, நட்பு நாடு தானே அப்படின்னு சொன்னாங்க. அப்ப என்ன சொல்ல வரீங்க? நான் என்ன சொல்றேன், உங்க கூட்டணி கட்சி காங்கிரஸ் இருக்குல்ல, கூட்டணி திமுகவுடைய அறிவாலயத்துல திமுக கொடியை இறக்கிட்டு, உங்க கூட்டணி கட்சி தானே, நட்பு கட்சி தானே, அவங்க கொடியை ஏற்றி வைங்க. ஏங்க, இந்தியாவினுடைய இஸ்ரோ, இந்தியாவினுடைய திட்டம், இந்தியாவினுடைய நிறுவனம், அது வந்து ஒரு நிகழ்ச்சியை தொடங்க போறாங்க. அந்த இடத்துல வந்து எதை வைக்கணும்? இந்திய நாட்டினுடைய தேசிய கொடி இருக்கணுமா, இல்லை வந்து அவங்க நட்பு நாடோ எதிரி நாடோ, அது செகண்டரி. அந்த நாட்டினுடைய தேசிய கொடி இருக்கணுமா? நீங்க நம்ம நாட்டினுடைய தேசிய கொடி இருக்கணும், நீங்க அது இருக்கணும். நாங்க தப்பு பண்ணிட்டோம், தெரியாம நடந்திருக்குன்னு சொல்லி இருந்தா, இது தவற ஒத்துக்கிட்டு இருந்தா பிரச்சனையே கிடையாது. அமைச்சர் கனிமொழி எம்பி, அந்த தொகுதியினுடைய எம்பி, அந்த அம்மா இந்த கேள்வியை கேட்கிறாங்க, அது எதிரி நாடா என்ன அப்படின்னு, ஏன் போடக்கூடாதா என்ன? இப்படி அப்போ தெரிஞ்சுதான் பண்ணிருக்காங்களா? நிச்சயமா இது அதாவது தெரிஞ்சு பண்ணாங்களோ தெரியாம பண்ணலையோ, எப்ப இது கான்ட்ரவர்ஷியலா மாறுதுன்னு சொன்னா, இந்த அம்மா இப்படி சொன்னதுக்கு பிறகுதான் இது கான்ட்ரவர்ஷியலா. ஏதோ அதுக்கு முன்னாடி நாங்க தெரியாம பண்ணிட்டோம், யாரோ எங்களுடைய ஆட்கள், அவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் தெரியாதுங்க, அது இந்திய கொடியும் தெரியாது, ஏன்னா நாங்கெல்லாம் இந்தியா ஒரே நாடு இல்லைன்னு ஆராசா பேசுற மாதிரி, எங்களுக்கு இந்திய கொடி தெரியாது, அது சீனா கொடின்னு கூட எங்களுக்கு தெரியாது, சீனாக்காரன் அனுப்பிச்சப்ப அந்த ராக்கெட்டை எடுத்து அப்படியே போட்டான், வேற ராக்கெட் எங்களுக்கு தெரியல, எங்க ஆட்களுக்கு அந்த அளவுக்கெல்லாம் புத்தி இல்லை அப்படின்னு ஏதாவது சொல்லியிருந்தா கூட பிரச்சனை இல்லை. நீங்க இல்லவே இல்லை, ஏன் போடக்கூடாது அப்படின்னு கேள்வி கேட்கும் போது தான் இது பிரச்சனையா இருக்கு. அதுக்கு பிறகு அமைச்சர் என்ன பண்றாரு, ஐயையோ இதுக்கு மேல விட்டா அசிங்கமாயிடும், இதுக்கு அதனால நாம உடனடியாக அந்தர்பல்ட்டி படுத்தே விட்டான் ஐயாங்கிற மாதிரி போய், ஐயா இல்லை இல்லைங்க நீங்க இது தெரியாம பண்ணிட்டோங்க, நாங்க எங்க ஆட்கள் போட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறார். நீங்க இதை முதல்ல ஒத்துட்டு இருந்தா பிரச்சனையே இல்லைங்க. இது ஏன் வந்து நாங்கள் ஏன் அது நட்பு நாடா இல்லையா, அது எதிரி நாடா, இதெல்லாம் தேவையாது சார். அப்போ இந்த இடத்துல இன்னொரு கேள்வியும் வருது. இப்போ தமிழ்நாடு சென்ட்ரிக் அப்படின்னு பார்க்கும்போது சுற்றி இருக்கக்கூடிய ஸ்ரீலங்கா எடுத்துக்கிட்டாலும், இந்த பக்கம் வந்துட்டு மாலத்தீவு எடுத்துக்கிட்டாலுமே
சைனாவுடைய இன்வால்மெண்ட் அதிகமாக இருக்குது, இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இலங்கையில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும்போது அம்மன் தோட்டம் அந்த இஷ்யூவை நம்ம ஃபேஸ் பண்ணுறோம். அதே மாதிரி மாலத்தீவு எடுத்துக்கிட்டா கூட இங்கே பிரசிடென்ட் வந்து மியூஸு சைனாக்கு வந்து ஸ்டேட் விசிட்டுக்கு போனார். அதுக்கப்புறம் என்னென்ன நடந்தது நம்ம பார்த்துருக்குறோம். லட்சத்தீபை வந்து நம்ம ப்ரொமோட் பண்ணிட்டு வரோம் இந்த பக்கம். அதே உழவு பார்க்கறதுக்காக கண்டினியூஸாக கப்பல் அனுப்புகிறாங்க. இந்த இஷ்யூலாம் போய்கிட்டு இருக்குது. இதெல்லாம் பார்க்கக்கூடியவங்க, இவ்வளோ பிரச்சனைகள் சைனாவால் இருக்குன்னு நினைக்கக்கூடியவங்க, அதே மாதிரி நம்ம எல்லையில் வந்து எப்பவுமே சைனா பிரச்சனை பண்ணுதுன்னு எல்லாமே நியூஸ் தெரிஞ்சவங்க, இதை போயிட்டு சைனா வந்து நம்ம நட்புடான்னு சொல்லுவாங்களா? நீங்க வந்து எப்படி சார் எல்லாம் இல்லை அந்த அளவுக்கு விவரம்லாம் தெரியும்னு நினைக்கிறீங்களா இவங்களுக்கு? நீங்கள் தான் தமிழ்நாட்டை விட்டு இவங்களுக்கு கும்படி பூண்டியை தாண்டினா என்ன நடக்குதுன்னே தெரியாதுங்க. நீங்கள் எப்படி இதெல்லாம் பேசுகிறீங்க? அதெல்லாம் அவ்வளோ விவரம் தெரிஞ்சவங்களா இருந்தால் அது நட்பு நாடு எதிரி நாடு எதுன்னு தெரிஞ்சு பேசியிருப்பாங்களே. சைனா ஒன்றும் எதிரி நாடு இல்லையேன்னு சொல்லியிருக்க மாட்டாங்கல்ல. சைனா எதிரி நாடு தான், நமக்கு மட்டும் இல்லை, ஆசியாவுக்கே அது ஒரு மிகப்பெரிய ஒரு டேஞ்சராக மாறிட்டு இருக்கு. நமக்கு மட்டும் இல்லை, ஆசிய கண்டத்துக்கே ஒரு மிகப்பெரிய டேஞ்சராக மாறிட்டு இருக்கு. எல்லா நாடுகளும் சைனாவு மூலமாக ஏதாவது ஒரு பிரச்சனையை சந்திச்சு தான் இருக்காங்க. நீங்க சொன்ன மாதிரி இலங்கை மட்டும் இல்லை, பாகிஸ்தான் மட்டும் இல்லை, எல்லா நாடுகளும் ஆசிய நாடுகள் முழுக்க ஏதோ ஒரு பிரச்சனையை சந்திச்சே இருக்காங்க. பிலிப்பைன்ஸ் எப்போ பிரச்சனை வரும்னு தெரியாது. இந்த கடற்பகுதி முழுக்க எங்களோட பகுதி, இதில் வேற எதுவும் வரக்கூடாதுன்னு சொல்றது. இன்னொரு பக்கம் சவுத் கொரியா, நார்த் கொரியா, இதில் பிரச்சனை. இன்னொரு பக்கம் இந்த மாதிரி தொடர்ந்து எங்கெல்லாம் வாய்ப்பு இருக்கோ அங்கெல்லாம் வந்து மூக்க நுழைச்சி சீனா வந்து இடம் பிடிக்கக்கூடிய வேலையில் ஈடுபட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்முடைய லடாக் பகுதியில், அதாவது பாக் ஆக்குபைடு காஷ்மீர் எப்படி இருக்கோ அதே மாதிரி அந்த பகுதியில் நேரு காலத்துல இருந்து ஆக்கிரமிப்பில் வச்சிருக்காங்க. அந்த இடத்தை மீட்கணுங்கிறது, இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கு. உலகம் முழுக்க குறிப்பாக ஆசியாவில் மிகப்பெரிய ஒரு பெரிய ஆபத்தாக இந்த நாடு, இந்த சீனாவானது உருவாகி கொண்டிருக்கிறது. இதெல்லாம் சாதாரண பாமரனுக்கு தெரிஞ்சிருக்கு, ஒரு எம்பிக்கு தெரியல. அதனால தான் நமக்கு ஆச்சரியமா இருக்கு. இவங்க எம்பியா இருக்காங்க. இந்த தொகுதியில் தூத்துக்குடி மக்கள் இப்படிப்பட்ட ஒருத்தர் அறியாமையில் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணியை எம்பி ஆக்கி வச்சிருக்காங்களேங்கிறது தான் ஆச்சரியமா இருக்கு. சார், நீங்க சொல்ற பதில இருந்து இன்னொரு பல கேள்விகள் வருது. அப்படி பார்த்தா இப்போ என்ன சொல்லணும், எப்பயோ ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி நடக்கல, இல்லை 100 வருஷத்துக்கு முன்னாடி நடக்காத ஒரு விஷயத்தை பற்றி கிடையாது. இப்போ சமீபத்தில் நம்ம கண் எதில் பார்க்குறோம். இலங்கை அதிபர் ராஜபக்ஷ வந்துட்டு எந்த அளவுக்கு பிரச்சனை ஆகிட்டு அங்கேருந்து வெளியே போனாங்க, இப்போ எங்கே இருக்காங்க கூட தெரியாத அளவுக்கு இருக்குது. ஏன்னா இலங்கை சீனாவை நம்பி அதனால வந்த விளைவு. அதே மாதிரி இப்போ மாலத்தீவும் பார்க்கும்போது எவ்வளோ பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கு. ஒட்டுமொத்த டூரிஸ்ட்டுமே இங்கே அவுட் ஆகிடுச்சு. அங்கே வந்து எக்கனாமிக் அவ்வளோ டவுன் ஆயிருக்கு. இது தெரியாம இருப்பாங்கன்னு நீங்க சொல்றது அது எப்படி தெரியுமா? அதாவது இது தெரியாது. அப்படி இருக்கும்போது சீனா வந்துட்டு கேட்பாங்களா? இது தெரிஞ்சிருந்தா இந்த அம்மா இந்த கேள்வியை கேட்டிருப்பாங்களா? இவ்வளோ சீனாவினால இவ்வளோ பிரச்சனைகள் பல நாடுகள் சந்திக்குது அப்படின்னு தெரிஞ்சு இந்த அம்மாவுக்கு தெரிஞ்சிருந்தா, கனிமொழி அவர்களுக்கு தெரிஞ்சிருந்தா இந்த கேள்வியை, இந்த பதிலை அந்த அம்மா சொல்லியிருப்பாங்களா? அது நட்பு எதிரி நாடு கிடையாது, நட்பு நாடு தானேன்னு சொல்லியிருப்பாங்களா? குக்கிராமத்தில் உட்காந்துட்டு செய்திகளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க எம்பி பார்லிமெண்ட்டுக்கு போறாங்க வராங்க, தெரியாதுன்னு சொல்றது வந்து இது எப்படி எடுத்து? அதுதான் எனக்கும் ஆச்சரியமா இருக்கு. இது தெரியலையே இந்த அம்மாவுக்கு, இது தெரியாம நட்பு நாடுன்னு சொல்றாங்களே. அந்த அளவுக்கு அவர்களுடைய ஒரு உலக ஞானமானது எந்த அளவுக்கு இருக்கு. அப்படிப்பட்ட ஒருத்தரை தான் வெறும் ஒரு கருணாநிதியினுடைய மகள்னு சொல்லி ராஜாத்தி அம்மாவுடைய மகள்ன்ற காரணத்தினால எம்பியா தேர்ந்தெடுத்துட்டாங்க. அப்படியே பாக்குறீங்க. இன்னொரு பக்கம் பார்க்கலாம் சார். அதாவது இங்க வந்து வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடுன்னு சொல்லுவோம் இல்லையா? அப்ப யார் வந்தாலும் வாழ வைப்போம் அப்படின்ற மாதிரியும் எந்த நாடுமே வந்து நட்பா தான் இருக்கு, நல்லுணர்வோடு பாக்குறாங்க. நம்ம எடுத்துக்கலாமா? நீங்க எந்த நாடும் நட்பா இருந்தா நிச்சயமாக அது நட்பு நாடுகள்னு பார்க்கணும். நீங்க நட்பு நாடு இல்லை, உங்களை அழிக்கணும்னு முயற்சி பண்ற ஒரு நாட்டை நட்பு நாடுன்னு எப்படி சொல்ல முடியும்? நீங்க முடியாது இல்லை, சொல்ல முடியாது இல்லை. நீங்க நிச்சயமாக இந்த நாடு இந்தியா சுயசார்புள்ள பொருளாதாரமாக வளர்ந்து விடக்கூடாதுன்னு சொல்லி திட்டமிட்டு வேலை செய்யக்கூடிய சைனா, அந்த நாட்டினுடைய தயாரிப்புகள், அந்த நாட்டு தயாரிப்பு ஃபுட்டு ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நாம் கொண்டு வரக்கூடாது, அது மூலமாக இங்கே வந்து பலவிதமான நோய் பிரச்சனைகள், ஹெல்த் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் வருதுன்னு சொல்லி தடை பண்ணக்கூடிய நாம் அந்த நாட்டை வந்து நமக்கான நாடு, நமக்கு நட்பு நாடுன்னு எப்படி சொல்ல முடியும்? நட்பு நாடுன்னா என்ன இருக்கும்? அந்த நாட்டில் இன்னொரு விஷயம், நீங்கள் சீனாவை பொறுத்த வரைக்கும் சொன்னதுனால சொல்கிறேன், சீனாவில் ஜனநாயகம் இருக்கா? சீனாவில் ஜனநாயகமே கிடையாது. ஜனநாயகம் இருக்கக்கூடிய நாடுகள் மட்டும்தான் இன்னொரு நாடு மேலோட பேச்சுவார்த்தையில் அந்த பேச்சுவார்த்தையை மதித்து நடக்கும். அந்த நாட்டில் ஆட்சியாளர்களுக்கு எதிராக இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் மோடியை பற்றி என்னெல்லாம் பேசுகிறாங்க, பிரதமரை பற்றி, அங்கே போய் எதாவது பேசிட முடியுமா அப்படின்னா நிச்சயம் கிடையாது, பேச முடியாது. நீங்கள் ஏன்னா நான் இன்னும் ஒரு படி மேலே போய் சொல்கிறேன். நான் 2009
சைனாவில் பீஜிங் நகருக்கு போகிறேன். அப்போ ஒலிம்பிக்ஸ் நடக்குது. ஒலிம்பிக்ஸ் நடந்த சமயத்தில் 2009 2008 சரியான நினைவில் அந்த போகும்பொழுது அந்த இடத்துல எங்களை கூட்டிகிட்டு போகிற ஒரு டூரிஸ்ட் கைடு, அந்த அம்மா கிட்ட ஒரு லேடி அவங்கக்கிட்ட கேட்குறேன், ஏன் வந்து இவ்வளோ பெரிய நாடாக இருக்குது, இவ்வளோ பெரிய பரப்பளவில் பெரிய நாடாக சீனா இருக்குது, ஏன் அருணாச்சல பிரதேசம் இந்தியாவினுடைய பிரிக்க முடியாத அங்கமாக இருக்கக்கூடிய அருணாச்சல பிரதேசத்தை எங்கள் நாடு எங்கள் பகுதின்னு சொல்லி சொந்தம் கொண்டாடுறாங்களே ஏன் அப்படின்னு சொல்லி அந்த அம்மாகிட்ட கேட்டு அந்த அம்மா பதறி போயிடுச்சு. ஐயோ தயவுசெய்து இதை பற்றியெல்லாம் பேசாதீங்க, இது வந்து நல்ல வேலை டிரைவருக்கு வந்து இங்கிலீஷ் தெரியல, அவர் தெரிஞ்சால் இது வந்து அரசாங்கம் உடனடியாக நடவடிக்கை எடுக்கும் உங்கள் மேலே, அரசாங்கத்துக்கு நாட்டுக்கு எதிராக எதுவும் பேசிடக்கூடாது சைனாவில் அப்படின்னு சொல்லி அந்த டூரிஸ்ட் கைடு பயந்து போகிறாங்க. அந்த மாதிரி ஒரு கருத்துரிமையே இல்லாத ஒரு நாடு சீனா. அங்கே கம்யூனிஸ்டுகள் ஆட்சி தான். கருத்துரிமையை பற்றி வாய்கிழியே இங்கே பேசுவாங்க, ஆனால் அங்கே கருத்துரிமைக்கு உரிய மரியாதையே கிடையாது. நீங்கள் என்ன மனசில் நினைக்கிறீங்களோ அது சொல்லவே முடியாத ஒரு ஆட்சி அங்கே கம்யூனிஸ்டுகளுடைய ஆட்சி. அதனால் சீனா வந்து எந்த விதத்திலுமே மனித குலத்திற்கு எதிரானது கம்யூனிசம். அப்படிப்பட்டவர்களுடைய ஆட்சி தான் அங்கே சீனாவில் நடந்து கொண்டு இருக்கிறது. அதனால தான் இந்த நாடு சீனாவை தவிர உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த நாடும் வளர்ந்துடக்கூடாதுங்கிறதுல சீனா மிகப்பெரிய அளவில் கவனத்தோடு செயல்பட்டு இருக்காங்க. அப்படி அழிக்கணுங்கிறதுக்கான வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட சீனாவை வந்து எதிரி நாடா என்ன அப்படின்னு நம்ம கேட்குறாங்க. அப்படின்னு அப்படிப்பட்ட அவசியம் இவங்களுக்கு ஏன் ஏற்பட போகுது? அது பாருங்க, ராஜபக்ஷ அவங்களையும் பார்த்துருக்குறாங்க, நியூஸ் அவங்களையும் பார்த்துருக்குறாங்க. அப்போ அப்படி ஒரு கருத்துரிமை இல்லாத நாட்டுக்கு ஜனநாயக நாட்டிலேருந்து சப்போர்ட் ஏன் வரப்போகுதுன்னு நினைக்கிறீங்க? ஜனநாயக நாட்டிலேருந்து யாரும் சப்போர்ட்டே பண்ணலைங்க. ஒரு தனி மனிதர் கனிமொழி பேசியிருக்காங்க. என்ன அமைச்சர் அப்படியே மாற்றி சொல்லியிருக்காரு. நான் சொன்ன மாதிரி ஐயா இதெல்லாம் இல்லைங்க, நாங்கள் தெரியாமல் பண்ணிட்டோம்னு சொல்லி மாற்றி சொல்லியிருக்காரு. ஆனால் கனிமொழி மட்டும்தான் இந்த வார்த்தையை சொல்லியிருக்காங்க. கனிமொழியினுடைய அறியாமையின் காரணமாக சொல்லியிருக்காங்க. ராஜபக்சேவை போய் கிட்டத்தட்ட 1.5 லட்சம் தமிழர்கள் படுகொலைக்கு காரணமாக இருந்த ராஜபக்சேவை பார்த்து கைகுலுக்கி பரிசு வாங்கிட்டு வந்த கனிமொழிக்கு இது கூட தெரியலைங்கிறது தான் நமக்கு ஆச்சரியமாக இருக்குது. இல்லை இந்த விஷயங்கள்லாம் புரியாமல் ஏதோ பேசணும்னு பேசுகிறாங்களா என்னன்னு தெரியல. அது அந்த அம்மா கிட்ட தான் கேட்கணும், அவங்க தான் பதில் சொல்லணும். ஓகே, பல விஷயங்கள் நம்ம பேசியிருக்கோம். மக்களுக்கு ஒரு புரிதல் ஏற்படும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நன்றி. நன்றி, வணக்கம். இந்த மகா சிவராத்திரி இயற்கை நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு மகத்தான அன்பளிப்பு. இந்த ஒரு புனித ராத்திரி நீங்க விழிப்புணர்வா இருந்தா இதனால் மகத்தான நன்மை நாம் சம்பாதிச்சுக்க முடியும்.